தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/2/2026 திங்கட்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 11:52 வரை பிறகு மகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் கூறிய முத்தான கருத்துக்கள் என்ன அப்படின்னா, புத்தகம் இருக்கு இல்லையா, அதை புத்தகத்தை தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். எழுத்து அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன்படி நடக்கின்ற பொழுது நமக்கு அது ஆயுதமாகவே கையாளக்கூடிய விதத்தில் இருக்குமா. புத்தகத்தை தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் ஆயுதம். அதுக்கு பிறகு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி. அந்த பழமொழி உணவை விட உறவுகளைத்தான் புரிய வைத்ததுங்கிற. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, அது உணவை விட உறவுகள் தான் புரிய வைத்ததுங்கிற. உறவுகள்கிட்ட அளவுக்கு மீறி பழகிட்டோம்னு வச்சுங்க, எல்லை மீறி பழகினால் தொல்லை ஏற்படும் சொல்லி நான் தினத்தந்தியில் ராசி பலன்களை எழுதுவேன். அது மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது உணவில் மட்டுமல்ல, உணவும் அளவோட சாப்பிடணும். அதே மாதிரி உறவுலையும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு பிடிவாதம் அதிகமாக இருந்தால், நீங்க பிடிவாதக்காரன்னு வச்சுங்க, பிடிவாதம் அதிகமாக இருந்தால் பிடித்தவர்கள் அருகில் இல்லாமலேயே போய்விடுவார்களாம். உங்களுக்கு பிடிச்சவங்க அருகில் இல்லாமலே போயிடுவாங்களாம். எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா யார் நெருங்கி வந்து பேசுவா. ஆகையினாலே அதே போல அது ஒரு நல்ல பொன்மொழி. அதற்கு பிறகு பெரிதாக நீ யோசி, ஆனால் சிறிதாக தொடங்கு. எதையுமே எடுத்தோடனே பெரிய அளவில் பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ் ஆனிச்சுன்னா அப்புறம் ஈடு பண்ண முடியாது. பெரிதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. யாருமே ஒரே நாளில் உயர்ந்தவனா ஆக முடியாது. வென்றால் மகிழ்ச்சி, நீ அதில் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற்றீங்கன்னா வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. நீ தோற்று போனீங்கன்னா அது ஒரு பயிற்சியாக இருக்கும். சரி, தொடர்ந்தால் முயற்சி, அதை தொடர்ந்து நீ செஞ்சீங்கன்னா அது முயற்சி. இதே போல் தாலின்னு இருக்கு இல்லையா, அது சிலருக்கு அணிய போராட்டமா, சிலருக்கு அணிந்தால் போராட்டமா, சிலருக்கு அணிவிக்கவே போராட்டம் அப்படிங்கிற. அதற்கு பிறகு ஒரு பழமொழி நான் ரொம்ப ரசித்த பழமொழி என்ன அப்படின்னா, வாலாட்டும் நாய்க்கும் ஜால்ரா போடும் வாய்க்கும் எதிரிகளே இருக்க வாய்ப்பு இல்லையா. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்க. வாலாட்டி வந்துச்சுன்னா நாய்க்குட்டி, அதுக்கு ஏதாவது போட்டுட்டோம்னா அது நம்மளோட ஃப்ரெண்ட் ஆயிரும். வாலாட்டும் நாய்க்கும் ஜால்ரா போடும் வாய்க்கும் எதிரிகளே இருக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான கருத்துக்கள். அதனால நம்ம யார் என்ன எப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஒரு காரியத்தை தொடங்கினோம்னா வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அதனால இது இப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். எப்படியும் நம்ம வெற்றி பெற முடியும். ஆனால் தன்னம்பிக்கையும் தைரியமும் மட்டும் தளர விடக்கூடாதுன்னு சொல்லி இனி இந்த ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுகின்ற நாள். அதே நேரத்தில் உங்களுக்கு சுப விரயங்களும் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்திலே சூரியனோடு சேர்ந்திருக்கின்றார். அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கலாம். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் இருமடங்காக உயரும் நாள். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள். அதே நேரம் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள், நாடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறுவதற்கு சந்திர பலம் நன்றாக இருக்கிறது. சந்திரன் சகாயஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே குரு, 2 சந்திரன். ராசியில் இருக்கும் குரு உங்களுக்கு 7-10 அதிபதி, 2 சந்திரன் சொந்த வீடு. எனவே தனவரவு தாராளமாக வரும். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. மங்கள செய்திகள் மனை தேடி வருகின்ற நாள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் முயற்சி உரியதாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த காரியத்தை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு தனவரவு உண்டு. தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. தாய்வழி ஆதரவும் உண்டு. பெற்றோர்களின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட 8 புதனும் இருக்கின்றார். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். எனவே ஏதேனும் ஒரு செயலை தொடங்கும் முன்னதாக
பணத்தை வைத்துக்கொண்டு காரியத்தை தொடங்க வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் பல வழிகளிலும் வந்து உங்களுக்கு பையை நிரப்பும், காரியத்தை முடித்து வைக்கும். மதியத்திற்கு மேல் உங்கள் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை உங்களுக்கு வரலாம். காலையில் இன்பத்தோடு இருப்பீர்கள், மாலையில் துன்பத்தோடு வருவீர்கள். காலையில் வருமானம் உயரும், மாலையில் செலவு அதிகரிக்கும். எனவே கவலை என்ற 3 எழுத்து உங்களை ஆட்கொள்ளும் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் சர்ப்ப சந்தி பரிகாரங்களை முறையாக செய்ய வேண்டும். யோக வளம் பெற்ற நாளிலே அதற்குரிய நாகஸ்தலங்களுக்கு சென்று செய்து வந்தால் நல்லது நடக்கும். கன்னிராசினியர்களே, 10லே குரு பகவான் இருக்கிறார். ஆனால் அதே நேரம் 12ல் கேது. ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவுவீர்கள். நினைத்தது நிறைவேற வேண்டுமானால், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமானால் தெய்வ வழிபாட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி எழுதுவது வழக்கம். தெய்வ வழிபாடு உங்களை பொறுத்தவரை இன்றைக்கு கிழமை திங்கள், 12லே கேது இருக்கின்றார். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். உத்தியோகத்தில் கூட பதவியில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கவில்லையே, தாமதப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கும் இப்பொழுது ஒரு நல்ல முடிவு தெரிகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். திருமண முயற்சிகள் கூட ஒரு சிலருக்கு கைகூடலாம். குரு பார்வை இருப்பதனாலே வரங்கள் வாயில் தேடி வருகின்ற இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு. நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். அலைபேசி வழியில் வருகின்ற தகவல் ஆச்சரியம் தரக்கூடிய தகவலாகவும் இருக்கும், ஆதாயம் தரக்கூடிய தகவலாகவும் இருக்கும். 3லே செவ்வாய் ராசிநாதன் முன்னேற்ற பாதை அடியெடுத்து வைக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே தொழிலை மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி காணப்போகின்றீர்கள். தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்திலே மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் மனக்கவலைகளும் அதிகரிக்கும், பணப்புழக்கமும் குறையும். பக்கத்திருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். பிரபலஸ்தர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த நாளில் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு தேவை. மகர ராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள், நல்ல நாள். வழிபாட்டால் வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அது அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டாலும் இழப்புகளை ஈடு செய்ய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். ஏதோ ஒரு இடத்தை விட்டுவிட்டு அதன் மூலம் வருகின்ற பணத்தை கொண்டு கடன் சுமையை குறைத்துக் கொண்டு கவலையின்றி வாழலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் விரயத்திற்கேற்ற வரவு வந்து சேருகின்ற நாள். விரயஸ்தானம் பலமாக இருக்கிறது. எனவே எதை செய்தாலும் யோசித்தும் பூஜித்தும் திட்டமிட்டும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, பெற்றோர் வழியிலும் சில பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு இன்று பகை பாராட்டுகின்ற சூழ்நிலையில் இருப்பதனாலே நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே கல்யாண முயற்சியில் இருந்த தடை அகலும் இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. அதே நேரம் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். வாங்கல் கொடுக்கறதில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். உத்தியோகத்தில் கூட சில சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்படலாம். என்ன இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில இடையூறுகளை செய்யலாம். நீங்கள் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பதோடு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்துக் கொண்டால்தான் இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.